பாருங்க. கொஞ்சம் ஃபோர்ஸா டவுன் பண்ணி இது பார்த்தீங்கன்னா S70 இது ஒரு குட்டி வண்டிங்க. இப்போ அஸ்திவாரம் எடுத்துருக்காங்க, புட்டிங் காங்கிரீட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து குழியை மூடி கொடுக்கணும்னா இது சிம்பிளா உள்ள போய்க்குங்க. இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிம்பிளான இதுங்க. பேப்பர் லோடிங் அங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் நிக்கணும்னா இந்த வெஹிக்கிள் நாங்க பேக் டிராப்லயே ட்ரைனிங் கொடுத்துருவோம். S450ங்க. இதை விட கொஞ்சம் பெரிய மிஷின். இந்த பாப்கேட் கம்பெனிலேயே நம்மளுக்காக ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 180 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஈஸியா டிப்பர் லோட் எப்படி போடுறதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த குழி எடுக்கிறது எப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஆளை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 200 குழி 300 குழி ஒரு நாள்ல போடுறதுங்கிறதுல வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அதிகபட்சமே 2 நிமிஷத்துல ஒரு குழி போட்டு போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 30 குழிங்கிறது சாதாரணமா போட்டு போயிடும். 10 பேர் வந்து சேர்ந்து செய்யற வேலையை ஃபுல் டேல உங்களுக்கு வந்து இந்த குழியை போட்டு கொடுக்குற மிஷின். ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போயிட்டு எக்ஸ்கவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குங்க. சேம் S450லயே இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதனோட டிக்கிங் ஒர்க் இது எல்லாமே வந்து ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள சின்ன பில்டிங்குள்ள பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஒரு பாறை வருது, நீங்க டிச் எடுத்துட்டு இருக்கிற போது அதை வந்து பிரேக் பண்ணி கொடுக்கறதுக்காக பிரேக்கர் அட்டாச்மெண்ட்ஸும் இதுலயே அட்டாச் பண்ணிக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 15 நாள் ட்ரைனிங் பீரியட்ல நம்ம சொல்லி கொடுத்துறோங்க. நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நம்பி வாங்க. இந்த அளவுக்கு நீங்க நிறைய கத்துக்கிட்டு போலாம்.